அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்து மதத்தில் ஒரு கடவுள் விநாயகர் அப்படின்ட்டு வச்சுருக்குறாங்க. இது என்னென்னா, அடிப்படையில் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறதுனால விநாநாயகன் அப்படிங்கிற பட்டப்பெயரை கொடுத்து அது அந்த மறைஞ்சு போய் மருவி விநாயகர் ஆகி போச்சுன்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். வினாக்களை அது எப்படி இது எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது அது கேள்வி தானே. அதை கேள்வியின் நாயகனே ஒரு பாடலில் கூட வருது. அதனால் விநாயகர் அப்படின்னா விநாநாயகன் அப்படின்ட்டு கேள்வி கேட்பவன் அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரியாமல் மொட்டையை ஒரு இதை நம்ம விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் தெரிஞ்சதுனால தான் இப்போ சயின்ஸை நம்ம விமர்சிக்க வந்திருக்கிறோம். விமர்சிக்கிறத விட கேள்வி கேட்குறோன்னு வச்சுக்கங்களேன். விநாயகர் எப்படி கேள்வி கேட்ட மாதிரி நம்மளும் கேட்குறோம். ஏன் இப்படி, இது ஏன் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இது அப்படித்தானா, அட ஏன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறோம். அதனால் நம்மளும் விநாயகருக்கு சமமாக கேள்விகளை எழுப்ப போகிறோம். அதைத்தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூரிய குடும்பத்தில் பூமி இருக்குது. சூரியனுடைய ஈர்ப்பு விசையில் சூரியனை பூமி இழுத்து பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு அறிவியல் சொல்லுது. ஈர்ப்பு விசைனா நம்ம காந்தம்னு நினச்சிக்கக்கூடாது. காந்தமாக இருந்ததுன்னா இந்நேரம் பூமி சூரியனோடு போய் டப்புன்னு ஒட்டி இருக்கும். அப்புறம் என்ன ஆகுது, பஸ்பமாக இருப்போம் நம்ம எல்லாம். அப்படி எதுவும் ஆகாமல் ஏதோ கண்ணுக்கு தெரியாத கம்பி வச்சு கட்டி சுற்றி விட்ட மாதிரி இருக்குது. ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ட்ரெயின் நூல் மாதிரி ஏதோ இருக்கும்போது இருக்குது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில். அதுதான் இழுத்து பிடிச்சி சுற்றிட்டு இருக்குது. அதாவது சூரியனை விட்டு தள்ளியும் போகாமல் சூரியன் கிட்டேயும் போகாமல் சுற்றிட்டு இருக்கணும்னா இடையில ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும் இல்லையா? அந்த தொடர்பு இல்லாமல் பூமி சூரியனை சுற்றாது. அப்போ அந்த ஈர்ப்பு விசைங்கிறது எப்படி சரியான அளவில் ஒரே மாதிரி இழுத்துட்ருக்கும் அப்படிங்கிறது நம்ம கேள்வியாக கேட்க வேண்டியதாக இருக்குது. பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுனால கொஞ்சம் முன்னாடி பூமிக்கு பக்கமாக வந்தாங்க கூட சூரியன் பூமியை இழுக்கிறது கிடையாது. அப்படிங்கும்போது அது காந்த விசை கிடையாதுங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். தள்ளி போகும்போதும் இழுக்கிறது கிடையாது, அல்லது அது விடுபட்டு சூரியன்லேருந்து விடுபட்டு பிரபஞ்சத்துக்குள்ளே எங்கேயாவது போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டாகிறது கிடையாது. அதே இந்த நெருங்கி நீள்வட்டங்கும்போது சில காலங்களில் நெருங்கி வருது, சில காலங்களில் தள்ளி போகுது. அப்படி இழுக்கும்போது சூரியன் பூமியை காந்தம் மாதிரி இழுத்து ஒட்ட வைக்கிறதும் கிடையாது. அப்போ இது என்ன நியதியில் சுற்றுது அப்படின்ட்டு கிராவிட்டி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறானுங்க. இது உண்மையிலுமே இருக்குதா, இல்லை கண்ணுக்கு தெரியாது ஏதாவது ஒரு மின்காந்த கயிறு மூலமாக வச்சு கட்டி இழுத்துக்கிட்டு இருக்குதா, இது எல்லாம் எவனாவது விளக்கு. கிராவிட்டி மொத்தமாக சுற்றுது, இழுத்து பிடிச்சிட்ருக்குது அப்படின்னு ஏதோ ஒரு பேரை வச்சிட்றானுங்க. அது விளக்கமாக சொல்கிறானுங்களான்னா சொல்ல முடியாது. தெரிஞ்சால் தானே சொல்கிறதுக்கு, வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சயின்டிஸ்ட்டுக நழுவி போயிடுறானுங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பூமியை சுற்றி வர்ற அந்த நிலாவானது தன்னைத்தானே சுற்றாமல் அப்படியே சாஞ்சுக்கிட்டு சுற்றுது அப்படிங்கிறானுங்க. இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுது. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வராத காலத்தில் நிலா பூமிக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் தள்ளி இருக்குது. அப்படி சுற்றும் பொழுது பூமி இழுத்து பிடிச்சி சுற்றுதுன்னு நம்ம ஒத்துக்கலாம். ஆனால் பூமியை விட சூரியன் பலமிகுந்த ஒரு கிரகமாக இருக்கிறதுனால பூமிக்கு இடையில், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் நிலா வரும்பொழுது பூமியை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிற சூரியனானது ஏன் நிலாவை இழுத்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படின்னா நிலா சுற்றுறதை நிறுத்திக்கும் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது அதுவும் கேனத்தனமாக அதனுடைய பதில் சொல்ல முடியாமல் கேனத்தனமாக முழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சயின்டிஸ்ட்டு வந்துடுவானுங்க. இதுக்கு எவனாவது பதில் சொல்லுவானா? அதாவது நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு தெளிவாக திரும்ப புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இவ்வளவு பெரிய பூமியை சூரியன் இழுத்து பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கும்போது பூமிக்கும் சூரியனுக்கு இடையில் நிலா வரும்போது அது சுண்டக்காய் சைஸு தான் இருக்குது. பூமியை விட சின்னதாக இருக்கும்போது அதை ஈஸியாக சூரியன் இழுத்து பூமியிலிருந்து பிரித்து அந்த சூரியனை சுற்றி வர்ற மாதிரி அது பண்ணிருமா இல்லையா? ஏன் பண்ண மாட்டேங்குது? அப்போ சூரியனுக்கும் பூமிக்கு எந்த தொடர்பு இல்லையா? இது தானாக சுற்றுதான் பூமி அப்படின்னு ஒரு கேள்வி வருதே இல்லையா? இவனுக்கு என்ன சொல்லுவானுங்க, நிலவு பூமிக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால சூரியனுடைய பவரை விட பூமியினுடைய பவர் தான் நிலவுக்கு அதிகமாக இருக்குது, அதனால் பூமியை சுற்றுதும்பானுங்க. ஏன்டா மொத்தமாக அது சுண்டக்காய் சைஸில் இருந்தாலும் எவ்வளோ சைஸ், பூமியவே இழுக்கிறது, பூமியோடு சேர்த்து இதையும் சேர்த்து இழுத்துல சுற்றிட்டு வைக்கணும்.
அப்படின்ட்டு நம்ம கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. ஈர்ப்பு விசை உண்டாவதற்கு காரணம் வளிமண்டலம், அதாவது காற்று, வாயுக்கள் நிறைந்த வளிமண்டலம் இருந்தால் தான் எந்த ஒரு கோளுக்குமே ஈர்ப்பு விசை இருக்கும் அப்படிங்கிறத இந்த அறிவியல் புதுசாக கண்டுபிடிச்சி ஏற்கனவே சொல்லியிருக்கிறானுங்க. சரி, அதன் பிரகாரம் போனோம்னா இப்போ நிலவில் வளிமண்டலம் இல்லாதனால ஈர்ப்பு விசை இல்லை, மிதக்குது. அப்படின்னா நீர் இல்லை, மற்ற எந்த ஒரு அடையாளங்களும் இங்கே வளிமண்டலம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் நிலாவில் இல்லாதனால தான் வறண்டு போய் கிடக்குது. அதே போல் தானே செவ்வாயின்னு சொல்கிறாங்க. அப்போ வளிமண்டலம் இல்லாத இடத்துல மனுஷன் போய் எப்படி இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு இவன் கொண்டு வர ஆக்சிஜனை வச்சு சுவாசிச்சுட்டு இருக்க முடியுங்கிற ஒரு அறிவு வேண்டாம். அதனால் சுத்த டுபாக்கூர்த்தனமாக செவ்வாயில் போய் குடியமர்க்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் புருடா விட்டுட்ருக்கிறான் ஒருத்தன், எலன் மாஸ்க்கு. அவனும் ஒரு நாய். இவனுங்கெல்லாம் இயற்கைக்கு புறம்பாக எந்த ஒரு அடிப்படை அறிவு இல்லாத மனிதர்களை ஏமாற்றிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இப்போ உலகம் முழுக்க ஏராளமான நாடுகள் இருக்குது. அதுக்கெல்லாம் தலைவன்கள், பிரதமர்கள், அதிபர்கள்னெல்லாம் இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் அடிப்படை அறிவு, சயின்ஸ் அறிவு இருக்குமான்னா இல்லாததுனால தானே இதையெல்லாம் நம்புகிறானுங்க. இவனுக்கு அமெரிக்கா சொல்கிற அத்தனை விஷயங்களையும் ஏன் நம்புகிறானுங்க அப்படின்னா, இந்த வானவியல் சாஸ்திரம் எல்லாத்தையும் நம்புகிறானுங்கன்னா, எவனுக்கு அடிப்படை அறிவு தலைவர்களுக்கு முதல்ல இருந்தால் தானே தொண்டர்களுக்கு, அதாவது மக்களுக்கு அந்த அறிவு கிடைக்கும். அப்படி இருக்கிறதுனால பூரா அறிவொளிகளாக உலக மக்கள் மனித இனம் இருக்கிறதுனால எவன் வேணாலும் எதை வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு உலகம் வந்துருச்சு. அவன் சொல்கிறதெல்லாம் நம்பிட்டு செவ்வாய்க்கு போகிறேன்னு பணத்தை கட்டி ரிசர்வ் வேறு பண்ணி வச்சுருக்கிறானுங்க. அங்கே போய் குடியேறானுங்களாம்மா. கிறுக்குத்தனமான பயல்களாக இருக்கிறானுங்களேன்ட்டு நம்ம சிரிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணுன்ட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் இப்போ நிலாவுக்கு போய் சுற்றிட்டு வர்றேன்ட்டு ஒன்று அனுப்பிச்சிருக்கிறானுங்க, ஆர்டிமிஸ் 2 அப்படின்ட்டு. இது அவனுக்கு இருக்கிற இடம் சைஸ் 9க்கு 15 அடி, அதாவது 140 ஸ்கொயர் ஃபீட்டும் கூட இல்லை. இதுக்குள்ளே 4 பேர் மூச்சு விட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுவானுங்க. 10 நாளைக்கு அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள்லாம் அதில் வச்சுருக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ரெண்டாவது முழுக்க கவர் பண்ணியிருக்கிறதுனால இந்த கார்பன் டை ஆக்சைடு எங்கே போகுது? அது உள்ளே இருந்துன்னு இவனுங்கெல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட மாட்டானுங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வியாக தானே கேட்குறோம். நமக்கு தான் நாலேஜ் கிடையாது. தமிழ்நாட்டில் பிறந்துட்டோம்ல, நமக்கு என்ன அறிவு இருக்க போகுது அப்படிங்கிற தைரியத்தில் தானே இவனுங்கெல்லாம் கதையாக அளந்துட்டுருக்கிறானுங்க. அப்புறம் இவனுங்க அந்த ரூம் மாதிரி இருக்கிற அந்த பகுதிக்குள்ளே ஒரு 6 அடி நீளத்துக்கு தான் இவனுக்கு காலங்கூட நீட்டி உட்கார முடியாதாட்ருக்கு. அந்த அளவுக்கு குறுகலாக இருக்குது. மற்ற பொருள்கள்லாம் போச்சு அடைச்சி வச்சுருக்கிறதுனால இந்த 4 பேர் இருக்கக்கூடியது ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஒரு 6க்கு 6 கூட இருக்காது. 6 6 36 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே 4 பேர் இருக்கிறானுங்க. 4 பேர் சுவாசிக்கிறானுங்க. இது என்ன கதை? அப்போ அந்த சுவாசிக்கும்போது அந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தனியாக பிரித்து உறிஞ்சிக்குமா அந்த சேட்டலைட்டினுடைய அந்த ரூமு? அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறானுங்க, அது எனக்கு சரியாக தெரியல. தெரியாத சொல்லக்கூடாது இல்லையா? நான் ரூம்னே சொல்கிறேன். அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு தனியாக உறிஞ்சி எடுக்க முடியுமா? அதுபோக ஆக்சிஜனை தனியாக செலுத்த முடியுமா அப்படின்ட்டு என்னுடைய கேள்வி. அப்படி உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சும் போது ஆக்சிஜனும் சேர்ந்துல உறிஞ்சிக்கும். அப்போ இது எங்கே போகுது? அதனால் இவனுக்கு நாசாவில் இருக்கிற செட்டு போட்டு சினிமா படம் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படியெல்லாம் மனுஷன் சௌரியத்துக்கு, நம்ம சௌரியத்துக்கெல்லாம் இயற்கையை புறம்ப தள்ளிட்டு மனிதன் உயிர் வாழ முடியாதுங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு அரை மணி நேரம் மாட்டிட்டாலே அவனும் திணறி போயிடுறான். இவனுக்கு 10 நாள் அதுக்குள்ளே உட்காந்துட்டு ஆக்சிஜனெல்லாம் கொண்டு போய் சுவாசிக்கிறானுங்களாமா. கிராவிட்டி இல்லையாமா, மூளைக்கு ரத்தம் போகாதாமா, பூரா நீர் பூரா நெஞ்சில் போய் கோத்துக்குமாமா, என்னென்னமோ கதை அடிக்கிறானுங்க. இத்தனையும் மாரி அவனுக்கு எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் இப்போ ஏறக்குறைய 2 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி போயிருக்கிறானுங்களாமா. 100 கிலோமீட்ரு ஒரு பஸ் பயணம் பண்ணாலே நம்ம ஏரோப்ளைனில் பயணம் பண்ணாலே ரொம்ப டயர்டாகி, இதில் மிதந்துக்கிட்டு இருக்கிற கிராவிட்டியே இல்லாத ஒரு சூழ்நிலையில் உடம்பு பழக்கப்படாத ஒரு புதுசான ஒரு அனுபவத்தில் இவனுக்கு 2 லட்சம் கிலோமீட்டர் சர்வசாதாரணமாக அவ்வளோ வேகமாக போகும்போது ரத்த ஓட்டமெல்லாம் என்ன ஆகுனெல்லாம் இவனுக்கு விளக்குவானுங்களன்னா விளக்க மாட்டானுங்க. அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்ட்டுருவானுங்க. இப்போ 3 நாள் ஆச்சு, புது மாப்பிள்ளைகளாக இருக்கிறானுங்க. எந்த ஒரு பதட்டம், இது எந்த நிமிஷத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் வெடித்து சிதறிக்கிட்டால் நம்ம என்ன ஆகுன்ட்டு அவனுக்கு சிந்தனையே வராதான் ஒருத்தனுக்கு.
முகத்தில் எந்த ஒரு பதட்டம் இல்லைன்னா இவனுக்கு இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. உண்மையிலுமே அவனுக்கு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்ததுன்னா முகத்தில் கிளி இருக்கும். என்ன ஆகுமோ அப்படின்ட்டு ஒரு கவலையோடு தான் போயிட்டுருக்கணும். ஒரு துளி கவலைப்படலைன்னா அப்படியெல்லாம் சயின்ஸ் மேலே நம்பிக்கையெல்லாம் வச்செல்லாம் இருக்க முடியாது சந்தோஷமாக. அப்படிங்கிறத உளவியல் ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கணும். இந்தவாறு கீரிக்கும் பாம்புக்கு சண்டை விட போகிறேன்ட்டு கடைசி வரைக்கும், ஏன்னா கீரிக்கு பாம்புக்கு சண்டை விட்டால் பாம்பு செத்து போயிடும். கடிச்சு போடும்ல கீரி. பாம்பு செத்து போச்சுன்னா அவனுக்கு பொழப்பு என்ன ஆகும்? அந்த வித்தை காட்டுறவனுக்கு. அந்த மாதிரி தான் இவன் அமெரிக்காக்காரன் வித்தை காட்டிகிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. எவனும் பூமியை விட்டு இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வரைக்கும் அந்த வளிமண்டலம் இருக்கிறது வரைக்கும் தான் போக முடியுமே தவிர அதுக்கு மேலெல்லாம் மனிதன் போக முடியாது அப்படிங்கிறத நம்ம உறுதியை சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.